நம்ம வீட்டுக்கு அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்ட் வாங்கியிருக்கோம். நான் இதை பற்றி ஃபீச்சர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைபர் பாடி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு தள்ளுற மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச்மெண்ட்டு. நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து சிலிக்கான், இங்கே வந்து சிலிக்கான் ஹெட்டோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஃபைபர் லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. இதை நம்ம பிரிச்சுக்கலாம். இது நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே ஸ்டர்டியாகவே இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் கிரைண்டோட. இது பார்த்திங்கன்னா கிரைண்டர் நமக்கு இப்படி தான் வருது. இதிலும் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரமே உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் மற்ற அல்ட்ராவோட கம்பேர் பண்ணல. ஏன் அப்படின்னு சொன்னால் கல்லோட சைஸே உங்களுக்கு சின்னதான். உங்களுக்கு காமிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டைமர் செட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் தால் கொடுத்துருக்காங்க. இதில் சட்னி அண்ட் வெட் மசாலா. டைமர் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் மாதிரிட்டு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க, இரும்பு ராட் மாதிரி ஸ்ப்ரிங்கோட. இந்த ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு என்னென்னா டைட்டாக லாக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே வெயிட்லெஸ்ஸு, ஒரு கையிலே உங்களுக்கு ஹேண்டில் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் இந்த இரும்பு ராடு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது இருக்குது இல்லையா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றும் போது மாவை வந்துட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. வலிச்சு கொடுக்கும், உள்ளே தண்ணி அரைக்கிறதுக்காக கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரம்மோட சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் கல்லோட சைஸே ரொம்ப சின்னது தான். அதனால வந்து உங்களுக்கு வந்து ட்ரம்மோட சைஸுமே மற்ற எல்ஜி அல்ட்ரா கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த வயசானவங்களாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற கல் தூக்க முடியாது. அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாடல் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மற்ற எல்லா அல்ட்ரா எல்ஜியில் இருக்கிறத விட இந்த கல்லோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஒரு கையிலேயே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. மாவு வலிக்கையில் கூட நீங்கள் இப்படி வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரம்மை தூக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி டில்ட் பண்ணி உங்கள் மாவை வலிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ராடு வந்து சின்ன ராடு தான் கொடுத்துருக்காங்க. பெரிய ராடாக இருந்தால் உங்களால் டில்ட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி சின்ன ராடு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எவர் சில்வர் பாத்திரம் மாதிரி தான் இருக்கும். இது அந்தளவுக்கு ஹெவியாக கிடையாது. இது ஈஸியாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரைண்டுங்கிற நேம் போட்டிருக்கு. இங்கே மேலே வந்துட்டு உங்களுக்கு டைமிங் போட்டிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர், மேனுஃபேக்சரிங், கஸ்டமர் கேர் நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதோட லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டைமர் ஆன் ஆகிடுச்சு. நல்ல டச் கண்ட்ரோல் இருக்குது. உங்களுக்கு சும்மா டச் பண்ணி நல்லா ரொம்ப நல்லாவே டச் ஆகுது. ஏன்னா நான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இந்த ட்ரம்மு, இந்த லிட்டு, கல் எல்லாமே வந்து டிஷ்வாஷர் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இந்த கல்லில் வந்துட்டு சின்ன தூசிகள் இருக்கும். அது வந்துட்டு நம்ம மாவோட கலக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நிறைய பேரோட கை பட்டுருக்கலாம். அதனால் நான் நீட்டாக ஒரு தடவை கழுவி வச்சுருக்கேன். இப்போ அசம்பிள் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், 2 டம்ளர் நான் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்து அரைக்கிறதுக்காக. ஏன்னா அதில் நிறைய கல்லில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இதை அரைச்சிட்டு நம்ம வெளியே ஊற்றிடலாம். இல்லைன்னா ஒரு தாம்பலத்தில் பரப்பி நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா கேக் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மாக்கோளம் போடும்போது ஒரு பீஸ் எடுத்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் காஃபி ரெடி ஆகிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரைண்டர் துடைக்கிறதுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து செப்பரேட்டாக கிரைண்டருக்குன்னே வச்சுக்கோங்க. துடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி வந்து கிரைண்டரில் ஊற்றாது. தேவையான அளவு மட்டும்தான் வந்து இது பண்ணணும். நீட்டாக உங்களுக்கு துடைச்சி கொடுத்துரும். இப்போ ஃபுல்லாக அதை ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த கிளாத் வச்சுட்டு நீங்கள் மாவு அரைச்சி முடித்தாலும் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இது தனியாக நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டப்பாவில் வச்சுடுங்க. நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணி நீட்டாக நான் வாஷ் பண்ணிவிட்டு கல்லை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரூவை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா டைட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் திருகு இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு திருகு போட்டு நல்லா லாக் பண்ணிடலாம். ஏன்னா இது லூஸாக விட்டிங்க அப்படின்னா கல் கடமுடான ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறது வந்து ரைஸ் அண்ட் தால் தான் ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளக் எடுத்துக்கோங்க. ப்ளக் பார்த்திங்கன்னா இது வந்து ஹெவி டியூட்டி ப்ளக் மாதிரி இருக்குங்க. நல்லா நாப் கொடுத்துருக்காங்க. இது இழுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டைமருக்கு வந்து டைமர் செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதில் தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்லில் வந்துட்டு தூசி இருக்குங்கிறதுக்காக நான் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து மாவு அரைக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் அண்ட் தால்லே வச்சுக்கிறேன். ரைஸ் அண்ட் தாலில் வச்சுட்டு டைமர் செட் பண்ணுங்கள். 10 minutes வச்சுக்கிறேன். இப்போ ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம இடையில தண்ணி ஊற்றணும்னா இந்த ஹோலில் இருக்க கூட எடுத்து ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கிறனால நான் ஊற்றலை. இந்த கிரைண்டரில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல் மட்டும்தான் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இப்படி சுற்றாது. ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சுற்றுது 1, இந்த கல்லும் சுற்றுது 2, இந்த ட்ரம்மும் சுற்றுது 3 ஃபீச்சர் இருக்கிறனால உங்களுக்கு ஃபாஸ்ட் கிரைண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா பொடி பொடியாக ஆகிடுச்சு. அதுலேருந்து தெரியுது எவ்வளோ பவர்ஃபுல் இதுன்னு. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம நிறையா மாவு ஊற வச்சாலும் 2-3 டைம் டிவிஷனாக போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். டைமர் இருக்கிறனால நீங்கள் செட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கலாம். நீங்கள் அதை அரைச்சி முடிச்சோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பீப் சவுண்ட். இது வந்து 2 செகண்ட்ஸ் முன்னாடியே ஒரு பீப் அலாரம் கொடுத்துச்சு. அதனால தான் நான் இப்போ கேமரா எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஃபுல்லாகவே நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம உளுந்து போடலாம். உளுந்து போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, உளுந்து ஊற வச்சு நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து இங்கே வச்சுக்குவேன். அப்போ வந்து உளுந்து அரைக்கும் போது இந்த தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நல்லா பொதுன்னு வரும். அதுக்காக நான் உளுந்தும் தண்ணியும் தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸ்விட்ச் போட்டாச்சு. போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா 10 minutes இருக்குது. 10 minutes நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் டைமரு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் அரைக்க போகிறனால எப்படி அரைக்குது என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால் 10 minutes வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் தண்ணி ஊற்றிட்டேன். உளுந்து போட்டாச்சுங்க. உளுந்து நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். தென் இப்போ ரைஸ் போடணும். ரைஸ் போடுறதுக்கு நான் வந்து 12 minutes டைம் செட் பண்ணியிருக்கிறேன். ரைஸையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றுறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இது நான் தண்ணி ஊற்றிட்டேன் இல்லையா? இப்போ நம்ம ஏன் இது வந்து இந்த கிரைண்டர் வந்து மற்ற கிரைண்டரை விட கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக வருது அப்படின்னா, 3 ரொட்டேஷன். இதுவும் ரொட்டேட் ஆகுது, ஸ்டோனும் ரொட்டேட் ஆகுது, நமக்கு ட்ரம்மும் ரொட்டேட் ஆகுது. அதனால கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. பட் அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா மற்ற கிரைண்டர் மாதிரி தான் நாய்ஸ் வருது, ரொம்ப ஜாஸ்தி வரல. நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு 12 minute டைமர் வச்சேன். ஃபஸ்ட்டு 12 minute டைமர் வச்சேன். இந்த 10 minutesக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஓரளவுக்கு ஆகிடுச்சு. அது காமிக்கிறதுக்காக தான். ஒரு 2 minutesலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் கிரைண்டர் போட்டேன்னா சவுண்டில் வந்துட்டு நான் பேசுகிறது கேட்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு பேசினேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன், ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பவர் பட்டன். லிட்டை க்ளோஸ் பண்ணிடுது. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய 4 members இருக்க ஃபேமிலிக்கு இந்த 2 liter வாங்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கவுண்டர் ரொட்டேட்டிங் கோனிக்கல் ஸ்டோன்ஸ் ஃபார் ரைஸ் அண்ட் தால் கிரைண்டிங். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா 3 types ஆஃப் வந்து நமக்கு ரொட்டேட்டிங் இருக்குது, அதனால தான் நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செப்பரேட் மோட் ஃபார் கோகனட் சட்னி அண்ட் வெட் மசாலாஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கோகனட் சட்னியோ அல்லது ஏதாவது மசாலா நான்வெஜ்ஜுக்கு ஏதாவது மசாலா அரைக்கணும் அப்படின்னா இதில் அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு தனி மோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்பேக்ட் டிசைன். நான் சொன்னேன் இல்லையா ட்ரம் வந்து மற்றதை காட்டிலும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து 33% லெஸ் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுமாமா. பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோனிக்கல் ஸ்டோன்ஸ் வந்துட்டு இதில் தான் எல்ஜி அல்ட்ரா தான்
ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, பேட்டன்டு ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைட்டர் ஸ்டோன் அசம்பிளி, இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து லைட்டர் ஸ்டோன் அசம்பிளிங்கிற ஃபீச்சரையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து வயசானவங்க எல்லாருமே தூக்குற மாதிரி 1.75 kg தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி நார்மலாக ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 2.50 kg இருக்குமாமா 2 லிட்டர் கிரைண்டருக்கு. பட் இங்கே வந்துட்டு நமக்கு 1.25 கிலோ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்டால் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஹெவி லோடு போடுறோம் அப்படின்னா சில சமயங்களில் சிக்கிட்டு அப்படியே கிரைண்டர் வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இது என்ன பண்ணிக்கணும்னா 2 தடவை ரொட்டேட் பண்ணி அதை வந்து அரைச்சி கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லோடை வந்து பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிட் வைபர் கம் பேட்டர் சாம்பிளர், அந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ஸ்டிக் மாதிரி, அதில் உங்களுக்கு வந்துட்டு மாவு வந்து வரும். அதை எடுத்து நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. AISI 304 ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து குட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால உங்களுக்கு ஃபுட் கிரேடு, அதனால உங்களுக்கு துரு பிடிக்காது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்க சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டைமர் கொடுத்துருக்காங்க. நம்ம டைமர் யூஸ் பண்ணி தான் இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். 150 வாட் மோட்டருங்கிறனால ரொம்ப நல்ல மோட்டர், நல்ல ஹெவியாகவே தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதில் 2 இயர் வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷனல் அட்டாச்மெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோக்ரட் ஸ்க்ரேப்பரும் ஆட்டா நீடரும் நமக்கு ஆப்ஷன்லாம் நம்ம வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம வந்து பணம் கட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு எல்லாவோட ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு புது குக்கர் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த புது மாடல் ஃபாஸ்ட் கிரைண்டுக்கு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க, ஃபேமிலியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரைண்டர் வேணும், நான் வந்து காஸ்ட்டை பற்றி ஒன்றும் கவலைப்படல, எனக்கு நல்லதாக இருந்தால் போதும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட் கிரைண்ட் மட்டும் தான். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மிக்சட் கிரைண்டர், வெட் கிரைண்டர், ப்ரெஷர் குக்கர்ஸ் அண்ட் சாக்லேட் கிரைண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான யூட்டிலைசேஷன்ஸ் இதில் இருக்குது. அல்ட்ராவில் கண்டிப்பாக அல்ட்ரா பேண்டை வந்து நீங்கள் நம்பிக்கை வாங்கலாம். இது எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நான்